நீங்கள் கேட்கவிருப்பது இனி. எழுதியவர் சிவசங்கரி. ஒலி வடிவில் வழங்கியவர் ஜெயகீதா மற்றும் பாலாஜி வேணுகோபால். அத்தியாயம் 1. செய்ய வேண்டும் என்கிற நினைப்பே அலுப்பை தந்தது. முதலில் கனமான கம்பளி சாக்ஸ், அடுத்து உடம்பின் சூட்டை கட்டி காப்பாற்ற இடுப்பிலிருந்து கணுக்கால் வரை தெர்மல் அண்டர்வேர், அதற்கும் மேல் தடிமனாய் ஜீன்ஸ், மேல் பகுதி உடம்புக்கு பனியன், ஸ்வெட்டர், கடைசியாக ஓவர்கோட். இவை தவிர கையுறை, காதுகளுக்கு மஃப்ளர், ஷூ. போதுமா அலங்காரம்? இத்தனையும் செய்து கொண்டால்தான் படி இறங்கிச் சென்று நடைபாதையில் கிடக்கும் ஸ்னோவை வாரிக் கொட்டி இடத்தை சுத்தப்படுத்துவது சாத்தியமாகும். இவ்வளவு பாதுகாப்பு செய்து கொண்ட பிறகும் எண்ணி 2 நிமிஷங்கள் போவதற்குள் மறைப்பு இல்லாத காரணத்தால் இருக்கின்றனவா அல்லது காணாமல் போய்விட்டனவா என்கிற சந்தேகம் எழுகிற தினுசில் மூக்கும் உதடுகளும் சுத்தமாய் மரத்து போய்விடும். இன்னும் கொஞ்சம் நேரம் நின்றால் கண்களிலிருந்தும் மூக்கிலிருந்தும் நீர் வடியும், பற்கள் தாளம் போட முற்படும். தொடர்ந்து எந்த கொம்பனாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது தெரியுமா என்கிற ஏளனச் சிரிப்புடன் பனிக்காற்று அத்தனை கம்பளி உடைகளையும் ஊடுருவி எலும்புகளை ஓட்டை போடும். மொத்தத்தில் சரியான அவஸ்தை. சாதாரணமாகவே மைதிலிக்கு குளிர்கால அமெரிக்காவை பிடிக்காதுதான். டிசம்பரில் துவங்கி மார்ச் முடிய நசநசவென்று எந்நேரமும் கொட்டி தெரு, தோட்டம், சுற்றுப்புறம் என்று அத்தனை இடத்தையும் ஸ்னோ ஆக்கிரமிப்பது அவளுக்கு சுத்தமாய் பிடிக்காத சமாச்சாரம். அவளுக்கு அந்த நாட்டின் வசந்தம் பிடிக்கும், இலையுதிர்காலம் பிடிக்கும், ஏன் கோடை எனப்படும் சம்மர் கூட பிடிக்கும்தான். ஆனால் இந்த வின்டர் வந்தாலே ஐயோ என்று மனசு பதறுவது மட்டும் மாறவே இல்லை. வண்ண வண்ண பூக்களும் பச்சை இலைகளுமாய் ஆளை மயக்கியவை மாயமாய் மறைந்து வெள்ளை உடுத்தி அத்தனையும் உருவி போட்டு நிற்கும் விதவை மாதிரி ஊர் முழுவதும் மாறிப்போவது அவளைப் பொறுத்தவரை நியாயமில்லாத மாற்றம். அமெரிக்காவுக்கு வந்து கணவரோடு புதுக்குடித்தனத்தை துவக்கிய வருஷம் முதன்முதலாய் ஜாதிப்பூக்களாய் ஆகாசத்திலிருந்து உதிர்ந்த பனித்துளிகளைக் கண்டு பரவசப்பட்டாலும் 1 மாசம் போவதற்குள் பசுமையை அழித்துவிட்டு வெள்ளைப் போர்வை படர்ந்தபோது அது அலுத்துப் போயிற்று. சென்னையில் பிறந்து அதன் வெப்பத்தில் வளர்ந்தவளுக்கு அந்த குளிரும் பனியும் சத்துருக்களானதில் ஆச்சரியமொன்றுமில்லை. இவள் எரிச்சல் படும்போதெல்லாம் வெங்கட் சிரிப்பான். விண்டரை ரசிக்க கத்துக்கோ மைதிலி என்பான் கண்களைச் சிமிட்டிக் கொண்டு. இந்த ஜூலை வந்தால் அமெரிக்காவுக்கு குடியேறி 16 வருஷங்கள் பூர்த்தியாகப் போகின்றன. ஆனால் இன்னமும் குளிர்காலத்தை ரசிக்க அவள் பழகவில்லை என்பதுதான் நிஜம். எங்கே இருந்து பழகுவது? குளிர் ஒரு பக்கம் என்றால் அதோடு குஸ்தி போடும் விதமாய் உடைகள் அணிய வேண்டிய இம்சை இன்னொரு பக்கமாயிற்றே. காலை வீசி போட்டு நடக்க வேண்டுமானால், தெருமுனையில் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்குச் சென்று வர வேண்டுமென்றால், ஏன் வீட்டிலிருந்து 10 அடி நடந்து காரில் ஏற வேண்டுமென்றாலும் கூட அத்தனை கம்பளி உடைகளையும் அணிந்து தஞ்சாவூர் பொம்மை மாதிரி செல்ல வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் எழுகையில் ரசிப்பு எங்கிருந்து வரும்? காலை தடுக்கும் புடவை, பனிக்குள் புதைந்து போகும் ஷூ, துளி கவனக்குறைச்சலாய் இருந்தாலும் வழுக்கிவிடும் உறைந்த ஐஸ். ச்சே! மைதிலி மெதுவாக எழுந்தாள். ஜன்னல் அருகில் சென்று திரையை விலக்கி கண்ணாடியை துடைத்துவிட்டு வெளியே பார்த்தாள். தோட்டம், நடைபாதை, மரங்கள், தூரத்தில் தெரிந்த அண்டை வீடு சர்வமும் ஸ்னோமயம். 2 மாசங்கள் வரையிலும் கூட மரகத பச்சையாய் விரிந்திருந்த புல்வெளி அது என்று சத்தியம் பண்ணிச் சொன்னால் கூட நம்ப மாட்டார்கள். வழக்கமாக நியூயார்க் மாநிலத்தில் இத்தனை பனி பெய்யாது. இந்த வருஷம் ரொம்ப அதிகம். வரப்போகும் வாரங்களில் இன்னும் அதிகரிக்கும் என்று வானிலை நிபுணர்கள் கணித்திருக்கிறார்கள். நாங்களும் ஸ்பிரிங் டேலில் 7 வருஷங்களாய் குடியிரு. Sample complete. Ready to continue?